சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இதற்காக தேர்தல் ஆணையம் சார்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், நாளை தொடங்கும் வேட்புமனு தாக்கல் எப்போ வரைக்கும் நடைபெற இருக்கு? வேட்புமனு தாக்கலையொட்டி தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு? காயத்ரி, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கும் இந்த வேட்புமனு தாக்கலானது வருகின்ற 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 30ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு மே 2ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் வாங்கும் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து தொகுதிகளில் அந்தந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்ற பட்டியல் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த வேட்புமனு தாக்கலானது நாளை தொடங்கும் இந்த வேட்புமனு தாக்கலானது காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை வேட்பாளர்கள் தாக்கல் செய்யலாம். அதே போல ஒவ்வொரு வேட்பாளர் அந்த அன்றைய தேதியில் வேட்பாளர் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யும் பொழுது அவர்களுடைய சொத்து விவரமானது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என்ற தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற ஏற்பாடுகளை பொறுத்தவரை கடந்த கால தேர்தல்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் ஒரே ஒரு இடத்தில் தான் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தான் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு 2 இடங்களில், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலும் அதே போல தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் அலுவலகத்திலும் என 2 இடங்களில் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இது தொடர்பாக சிறப்பு பார்வையாளர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஆலோசனையில் ஈடுபட்டார். வருகின்ற 27ஆம் தேதி முதல் 400க்கும் அதிகமான தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகத்துக்கு வர உள்ளனர். இந்த நிலையில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் அந்த பணிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகத்தான் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். காயத்ரி, ஸ்டாலின், வேட்புமனு தாக்கல் செய்ய வருவோர் 3 வாகனங்கள்ல மட்டுமே வரணும், அவருடன் 4 பேருக்கு மட்டுமே அனுமதி என பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களுக்கு தேர்தல் ஆணையம் விதித்திருக்கும் கட்டுப்பாடுகளை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கார்த்திகேயன், நீங்கள் குறிப்பிட்டது போல வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் 100 மீட்டருக்குள், அதாவது அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்துக்குள் நுழையும் பொழுது 100 மீட்டருக்குள் 3 வாகனங்கள் மட்டுமே செல்ல முடியும். அதே போல அலுவலகத்திற்குள் செல்லும் போது வேட்பாளருடன் சேர்ந்து 4 பேர் மட்டுமே செல்ல முடியும் என தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதே போல ஒவ்வொரு வேட்பாளரும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு வெளியில் வந்த பிறகு ஒரு உறுதிமொழி எடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் செய்துள்ளது. குறிப்பாக தான் அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்ற அந்த உறுதிமொழியை வேட்பாளர்கள் தேவைப்பட்டால் வாசிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இது கட்டாயமில்லை என்றாலும் அனைத்து வேட்பாளர்களும் இதனை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் சில வேண்டுகோளையும் இந்த தேர்தலில் விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த முறை வேட்புமனு தாக்கல் செய்து முடித்த பிறகு வாக்குப்பதிவு நாளன்று அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருடைய புகைப்படமும் இந்த முறை அச்சிடப்படும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால தேர்தல்களை பொறுத்தவரை வேட்பாளருடன் பெயர் மற்றும் கட்சிகளின் சின்னம் மட்டும்தான் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை வேட்பாளருடன் புகைப்படமும் இந்த முறை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், ஸ்டாலின், கோயம்புத்தூரில் பெறப்பட்டிருக்கிற சில வேட்பு மனுக்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதாக தகவல், அதை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் அலுவலர்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த செய்தி குறித்து தேர்தல் ஆணையத்திடம் ஏதேனும் விளக்கங்கள் பெற முடிந்ததா? கார்த்திகேயன், அதாவது கோவை மாவட்டத்தில் உள்ள அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட அந்த வேட்புமனுக்களில் ஒரு சில பிழைகள் இருப்பதாக செய்திகள் வந்துள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று காலை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் இது குறித்து என்ன விளக்கம் அளித்தார் என்றால், அதாவது ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டிருந்த அந்த வார்த்தைகள் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு சில பிழைகள் அதில் இருக்கப்பட்டதாகவும் அதனால் தான் அதனை திரும்ப பெற்றுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இது பெரிய பிழை இல்லை என்றாலும் மற்ற படிவங்களில் உள்ள அந்த வார்த்தைகள் எந்த பிழை இல்லாமல் தான் அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இது தொடர்பாக தெரிவித்தால் அவரே அந்த பிழையை திருத்தி வேட்புமனுவை தாக்கலுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் நடத்தும் அலுவலரை செய்து விடுவார் என்று ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். கார்த்திகேயன், ஸ்டாலின், நாளை தொடங்க இருக்கும் வேட்புமனு தாக்கல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.